أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரையும் இறை நேசர் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்ற விவரங்களையும், அல்லாஹ்வும் ரசூலும் யாரை இறை நேசர் என்று குறிப்பிட்டு சொன்னார்களோ அவர்களை மாத்திரம்தான் நாமும் இறை நேசர் என்று சொல்ல முடியும் என்ற விவரங்களையும் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வந்தோம். அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறார். இறை நேசர் என்று உறுதியான சான்றுகள் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசர் என்று அறியப்பட்டிருக்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய நேசர் என்று வந்துவிட்டால் அவருடைய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றலாக ஆகிவிடுமா? அவர் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியுமா? மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பானா? நம்ம இறைநேசருக்கு அதைத்தான் அளவுகோலாக வைக்கிறோம். இறைநேசர்னு சொன்னால் அவர் நிறைய அதிசயங்களை நிகழ்த்துவார், சாதாரண மக்களுக்கு செய்ய முடியாததையெல்லாம் அவர் செய்வார் என்று நம்புகிறோம். இப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இறைநேசர்கள் என்பவர்கள் கொடுத்துருக்கிறானா? யாரெல்லாம் இறைநேசர்களாக உண்மையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான சக்திகளை கொடுத்துருக்கிறானா என்றால் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்குரிய ஒரு ஆற்றலை அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கறது. மனிதனுக்கு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னால் நமக்கு பார்க்குற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான். அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் பார்க்க முடியும். அதிகமான தூரத்துக்கு போய்விட்டால் பார்க்க முடியாது. நம்ம கேட்குற ஒரு சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாவும் கேட்பான், நம்ம கேட்குற சக்தியை தந்திருக்கிறான். கேட்பதாக இருந்தால் இந்த டெசிபலில் இருக்கணும், இவ்வளவு தொலைவில் இருக்கணும், அதைத்தான் கேட்க முடியும். அதை தாண்டிட்டாலோ அதை விட கம்மியாக போயிட்டாலோ கேட்க முடியாது அப்படிங்கிறத ஒரு எல்லை வகுத்திருக்கிறான். ஒரு பிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு எல்லை இருக்கிறது, நடக்கிறதா இருந்தால் ஒரு எல்லை இருக்கிறது, ஏறி பாயிறதா இருந்தால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நமக்கு சில சக்திகள் இருந்தாலும் எல்லாமே எல்லைக்கு உட்பட்ட சக்திகளைத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே தவிர, அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால் எல்லையே இல்லாது. அவன் பார்க்குறான்னு சொன்னால் அரிசுக்கு மேலே இருந்து கொண்டு இந்த சபையை பார்ப்பான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வை, அவனுடைய கேள்வியை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக தனக்கு மாத்திரமே வைத்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம உருவாக்குவதாக இருந்தால் அதற்குரிய மூலப்பொருள்களை கொண்டு தான் நம்ம உருவாக்க முடியும். அல்லாஹ் ஒன்றை உருவாக்குறதா இருந்தால் ஆகுமா ஆயிரும். அதுக்கு எதையும் வச்சு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு 4 பொருளை மிக்ஸ் பண்ணி ஒரு 5வது பொருளை என்ன செய்யலாம், உண்டாக்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொருளை உண்டாக்க முடியுமான்னா அது அல்லாஹ்வுக்கு உள்ள சக்தி. ஆகு என்றால் அல்லாஹ்வுடைய சிவத்தில் அப்படி சொல்கிறான், இதை அராத ஷையன் ஐ யகூல லஹு குன். ஒரு விஷயத்தை அவன் உருவாக்க நாடினால் குன் என்று சொல்லுவான், ஆகு என்று சொல்லுவான்.
இப்போ எக்கூன்னு உடனே ஆகிவிடும். அப்போ அல்லாஹ் வந்த ஒன்றை உருவாக்க நாடினான்னு ஆகுன்ட்டு தான் சொல்லுவான், உடனே அது ஆயிரும். எந்த ஒரு மெட்டீரியல் மூலப்பொருள் அவனுக்கு தேவை கிடையாது. இப்படியான சக்தி வந்து மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா? தன்னுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்துருக்கிறானா? இறை நேசர்களுக்கு கொடுத்துருக்கிறானா? மகான்களுக்கு கொடுத்துருக்கிறானா? நபிமார்களுக்கு கொடுத்துருக்கிறானா? கொடுக்கவே கிடையாது. அந்த ஆற்றலை பூரா அல்லாஹ் வந்து தன்னுடைய கைவசத்தில் தான் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் மிகச்சில விஷயங்களை அல்லாஹ் கொடுத்தும் இருக்கிறான். அது என்ன கொடுத்துருக்கிறான்னு கேட்டால், இப்போ நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. மனிதர்களைத்தான் அல்லாஹ் வந்து தூதரை நியமிக்கிறான். அந்த தூதர் என்னவா இருக்கிறாரு? மனிதராக இருக்கிறார். தூதர் சாப்பிட்றாரு, தூதர் மலைஜலம் கழிக்கிறாரு, தூதர் வியாபாரம் பண்ணுறாரு, தூதர் வந்து பொன்னாடி பிள்ளையோட வாழ்கிறாரு. அவரை எப்படி நம்ம தூதர்னு ஏற்றுக்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுவாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தர் சொல்கிறாரே, ஆனால் அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் தூதர்னு நம்புறதுக்கு லேசாக இருக்கும். தூதருங்கிறார் நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு. நமக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கும் பசிக்கிறது, நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி அவருக்கு தண்ணி தேவைப்படுகிறது, நமக்கு உறக்கம் தேவைப்படுவது போல் அவருக்கு உறக்கம் தேவைப்படுகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது. நம்ம முதுமை அடைகிறத போல் அவர் முதுமை அடைஞ்சிடுறாரு, நம்ம டயர்டாகிற மாதிரி அவரும் டயர்டாகிடுறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த மனிதனுக்குரிய எல்லா பலவீனங்களும் இறை தூதர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு இறை தூதர்னு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்குது. என்ன தடை? எப்படி இவரை இறை தூதர்னு ஏற்றுக்கிறது? நம்ம மாதிரி மனிதராகத்தானே இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து அல்லாஹ் தூதரை அனுப்புனான்டா அதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம் வேணும்ல? அல்லாஹ் ஒரு மனிதரை தூதராக அனுப்புனான்னு சொன்னால் அவர் வித்தியாசமான ஒரு படைச்சி இருந்தால் நம்பிடுவாங்க. ஒரு மலக்கு மாதிரி எல்லாம் படைச்சி அனுப்புனான்னு வைங்க, நம்மளோட வாழ்கிறாரு, சாப்பிடவே மாட்டார், குடிக்கவே மாட்டார், எந்த ஒரு டயர்டும் ஆக மாட்டார். அப்படி ஒருத்தரை தூதர்னு அனுப்பினால் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. மனிதர்களுக்கு பார்க்குறாங்கல்ல, டிஃப்ரெண்டாக இருக்காரு, இவர் நம்மளை மாதிரி இல்லை, நம்மிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறாரு என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பிடுவாங்க. அப்படி இல்லை. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, தூதர்கள் போய் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை. தூதர்மார்கள் போய் அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கு மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டால், மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான். ஒமா அன்சல ரஹ்மான் மின் ஷையின், ரஹ்மான் வந்து அல்லாஹ் வந்து எதையும் இறக்கி வைக்கவில்லை. இன்னன்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எப்படி உங்களை இறைத்தோர் நம்புறது என்று அந்த மக்கள் சொன்னதாக யாசின் சூறாவில் 36வது சூறாவில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 23வது சூறாவில் 34வது வசனத்தில் சொல்லும் பொழுது மாஹாதா, ஒவ்வொரு தூதர் அனுப்பும்போது இதை சொன்னாங்களாம், மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதராகத்தானே இருக்கிறார். தூதர்னு போய் சொல்றாரு. அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்லுவாங்களாம், மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதராகத்தான் இருக்கிறார். ஏ குழு மிம்மா த குழுன மின்ஹு, நீங்கள் உண்பதை அவர் உண்கிறார். ஓ எஷ்ரபு மிம்மா தஷரபூன மின்ஹு, நீங்கள் எதை அருந்துகிறீர்களோ அதை அருந்துகிறார். அப்போ நீங்கள் குடிக்கிறத அவர் குடிக்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றத அவர் சாப்பிடுகிறார். உலகின் அத்தத்தும் பஷரம் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதருடைய பேச்சை நீங்கள் கேட்டால் இன்னுக்கும் இதில் ஹாசிரும், நீங்கள் நஷ்டவாளி ஆயிடுவீங்க. அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் வந்து அந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க, இவர் தூதருங்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற அவர் சாப்பிட்றாரா இல்லையா, நீங்கள் குடிக்கிற மாதிரி குடிக்கிறாரா இல்லையா, எல்லா வகையிலும் உங்களை போகிற இருக்கிறார், அப்புறம் என்ன தூதர் என்று சொல்லி தான் தூதர்களை ஏற்பதற்கு மறுத்திருக்கிறார்கள். அப்போ தூதர்களை அனுப்பப்படும் பொழுது அவங்க ஒரு ப்ரூஃபை எதிர்பார்க்குறாங்க மக்கள். நம்மளை மாதிரியே ஒரு மனிதரை எப்படி தூதர் ஏற்றுக்கொள்வது என்று அந்த மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த விஷயத்தை 23வது சூறாவில் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 64வது சூறாவில் 6வது வசனத்தில் சொல்கிறான், கானத்து தத்தீஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளோடு தூதர்கள் வந்தார்கள். காலு, அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பஷருன் யஹுதூனனா, ஒரு மனிதர் எங்களுக்கு வழிகாட்டுவதா, மலக்கு வரட்டும் அல்லாஹ் வந்து வழிகாட்டுறது, மலக்கு வரட்டும், அதான மனுஷன் வந்து வழிகாட்டுறது, பஷருன் யஹுதூனனா, ஒரு மனிதர் எங்களை வந்து வழிகாட்டுவதா என்று சொல்லி தான் இறை தூதர்களை மறுக்கிறாங்க. இறை தூதர்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருந்த காரணம் என்னன்னு கேட்டால், மனுஷனா இருக்கிறாங்க, நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க, எப்படி தூதர் ஏற்றுக்கொள்வது என்று தயங்கி இருக்கிறார்கள் என்று 64வது சூறாவில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், மா நராக்க இல்லா பஷரம் சொல்லணும், எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தானே உன்னை பார்க்குறோம், நீ வந்து இறை தூதருங்கிற. 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவங்க ஏற்றுக்கிறாம இருப்பதற்கு அவங்க எடுத்து வச்ச வாதம் என்னன்னு கேட்டால், மானராக்க இல்லா பஷரம் சொல்லணும், எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை காண்கிறோம். ஒமானரா கத்தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா, எங்களில் ரொம்ப தாழ்ந்த மக்கள் தான் உன்னை பின்பற்றுகிறார்கள், உனக்கு பின்னாடி இருக்கிறார்களும் சாதாரண ஆட்களாக இருக்கிறாங்க, நீனும் எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாய். ஒமா நராலக்கும் என் ஃபதலின், எங்களை விட உனக்கு என்ன சிறப்பு இருக்குது, எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது என்று சொல்லி தான் நூஹ் நபியை மறுத்தார்கள் என்று 11வது சூறாவில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நூஹ் நபியுடைய சமுதாயத்தவர் சொன்ன பதிலை இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஃபகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, நூஹ் நபி சமுதாயத்தில் பிரமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள், மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை மாதிரி மனிதர் தான், யுரீது அங்க ஃபல்லல் அலைக்கும், உங்களை விட ஒரு சிறப்படை விரும்புகிறார், தூதர் என்று சொல்லி ஒரு அந்தஸ்துக்கு ஒரு ஆசைப்படுகிறார். உலவு ஷா அல்லாஹு அன்சல மலாய்கா, அல்லாஹ் வந்து அப்படி நினைச்சிருந்தான்னு சொன்னா மலக்கு அனுப்பியிருப்பானே, இவரே அனுப்பின. அல்லாஹ் ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் அனுப்புறதா இருந்தா மலக்கு அனுப்பியிருப்பானே, இவர் அனுப்பியிருக்க மாட்டானே என்று என்ன செஞ்சாங்க, மா சமீனா பி ஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலின், முந்தைய சமுதாயத்தில் இப்படி நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லையே. அப்ப நூஹ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் இப்படிதான் மறுத்தார்கள். ஒவ்வொரு நபிமார்கள் போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது தூதருங்கிறால மனுஷனவளப்பா இருக்கிற தூதரை எப்படி நாங்கள் ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அப்ப தூதரை வந்து சும்மா அனுப்பிடக்கூடாது. பொய்யா கூட ஒருத்தர் தூதர்மான அதை நம்ப வேண்டி வந்துருமே. தூதர்கள் வந்து அவங்க மறுக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருத்தன் தூதரா இல்லாதவங்க கூட போய் தூதருமா, அப்போ அதை ஏற்றுக்கணுமா அந்த மக்கள், அப்படி ஒரு சுமையை கொடுக்கலாமா என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அவனுக்கே உரிய அந்த சில சக்தியை வந்து இந்த இடத்தில் தான் அற்புதம் என்கிற பெயரில் அல்லாஹ் வந்து நபிமார்கள் கொடுக்குறான். மனிதர்கள் செய்கிறது தான் நபிமார்கள் செய்வாங்க, ஆனால் தூதர்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டணும். அல்லாஹ் தான் அனுப்புனான்னு சொன்னால் அல்லாஹ் அனுப்புனான் என்று நம்புவதற்கு ஏற்றவாறு ஒரு சான்று சர்டிஃபிகேட் இருக்கணும். சர்டிஃபிகேட் பேப்பர் மாதிரி இருக்கக்கூடாது, அவன் பார்க்கக்கூடிய ஒரு சான்றாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நபிமார்களுக்கு தான் அந்த அற்புதம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ அவுலியா மகான் பெரியாருங்கிறவர் என்னத்துக்கு நிரூபிக்க போறாரு, எதுக்காக நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதம் கொடுக்குறான், அவர் நபின்னு மக்கள் நம்புவதாக இருந்தால் மனிதன் செய்ய முடியாத 1-2 காரியத்தை செஞ்சு காட்டியிருந்தப்பார், இது மனுஷனுக்கு ஏழுமா, நானா செஞ்சு அது சாத்தியப்படுமா, என் இறைவனால் தான் இது சாத்தியமாக, அவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியாத்தானே இருக்கு. இவர் மனிதராக இருந்தாலும் மனிதன் செய்ய முடியாத சில காரியங்களை இவர் செய்கிறார, இவர் மூலமாக நிகழுத என்று நினைக்கும் பொழுது அவன் வந்து தூதர்னு ஏத்துக்கிறான். அப்ப தூதர்மார்களுக்கு அல்லாஹ் வந்து அற்புதத்தை கொடுக்குறான். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அற்புதம் கொடுக்குறான். எதற்காக கொடுக்குறான், அற்புதத்தோடு அனுப்புனாத்தான் போலிகளை வந்து தூதர்னு வாதிட மாட்டாங்க. 2வது தூதர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நிஜமான தூதர்களை நம்பவும் செய்யணும், போலியை வந்து தூதர் நம்பிடவும் கூடாது. போலிக்கு இந்த மாதிரி அற்புதம் கொண்டு வர முடியாது. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாடா என்னடா பொறுப்புன்னு அவனுக்கு காட்ட முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த 2 நன்மையை கருது. முதல்ல இந்த மக்கள் வந்து தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். 2வது கண்டவனும் தூதர்னு சொல்லிடக்கூடாது. நாங்களாம் இறை தூதர்னு சொல்லி அவனுடைய பேச்சாற்றல் திறமையின் மூலமாக மக்களை ஏமாத்திடக்கூடாது என்று சொன்னால் அந்த மக்கள் கேட்கணும், என்ன அற்புதம் வச்சுக்கிற, தூதருங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்கணும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுக்குறோம். அந்த அற்புதம்டா என்ன, மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை அவர்களும் நிகழ்த்துவது. அற்புதம் கொடுக்கிறது என்று சொன்னால் மனிதனுக்கு செய்யவே இயலாது, எந்த ஒரு மனிதனுக்கும் செய்ய இயலாது, எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் செய்ய இயலாது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை, ஓரிரு காரியத்தை, ஒரு 5-6 காரியங்களை அந்த நபிமார்களுக்கு கொடுத்து இதை ஆதாரமாக காட்டி நீங்க தூதருங்கிறத நிரூபிச்சுக்கிறங்க, இதை கொண்டு இந்த மக்கள்கிட்ட எடுத்து போடுங்க, அப்போ உங்களை தூதர்னு நம்புவாங்க என்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்டா அந்த அற்புதங்களை நபிமார்கள் கொடுக்குறான். அப்போ மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்யற மாதிரியான சக்தியை ஆற்றலை கொடுக்கவே இல்லை, நபிமார்களுக்கு மட்டும் கொடுக்குறான். கொடுக்குறான்னு சொன்னா எந்த அளவு கொடுக்குறான், ஒரு நபி நினைக்கும் போதெல்லாம் செஞ்சிட முடியுமா, ஒரு நபி நினைச்சதையெல்லாம் செய்ய முடியுமா, மக்கள் கேட்கறதெல்லாம் செய்ய முடியுமா, மக்கள் வந்து கேட்க அந்தரத்தில் பறந்து காட்டுங்க முடியுமான்னா முடியாது.
அல்லது அவர் நினைச்சதை எல்லாம் செய்வாருன்னு அதுவும் முடியாது, நினைச்ச நேரத்தில் எல்லாம் செய்வாருன்னு அதுவும் முடியாது. இந்த அற்புதத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஏராளமான கண்டிஷன் வைத்திருக்கிறான். அற்புதத்தை கொடுப்பதற்கு என்ன செய்யறான் அல்லாஹ் நிறைய நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். முக்கியமான நிபந்தனை என்னன்னு கேட்டா எந்த ஒரு அற்புதத்தை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். ஒரு தடவை அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அதே அற்புதத்தை கூட ரெண்டாவது செய்ய முடியாது. ரெண்டாவது செய்யின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், ஆர்டர் வந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டா காலத்துலகும் ருசுலுகும், அந்த மனிதர்களிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள்லாம் சொன்னார்கள், இந்நகனும் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். நபிமார்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். உலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மையஷாவும் என் இபாதிஹி, அல்லாஹ் தன்னோட அடியார்களில் நாடியவர்களை தூதர் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ஆனால் உங்களை போன்ற மனிதர்கள் தான். ஒமா காணலனா அந்நாத்தியக்கும் சுல்தானின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர உங்களிடத்தில் எந்த ஒரு அற்புதத்தையும் எங்களால் கொண்டு வர இயலாது. நபிமார்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட சொல்றான், நாங்க மனிதர் தான், உன்னைய மாதிரி மனிதர்கள் தான், சில அருட்கொடைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், ஆனாலும் நீங்க கேட்கிற அற்புதத்தை எல்லாம் நாங்க செய்ய முடியாது, நீங்க கேட்கும் போதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க விரும்புகிற அற்புதத்தை எல்லாம் செய்ய முடியாது, நாங்க விரும்பும் போதெல்லாம் செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும், ஒமா காணலனா, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அந்நாத்திய கும்பி சுல்தானின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர. ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டுவோம், அற்புதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அந்த உன்னைத்தான் செய்ய முடியுமே தவிர நாங்கள் இறை தூதராக வந்ததுனால மாய மந்திரத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க என்று இறை தூதர்கள் சொன்னதாக அல்லாஹ் வந்து 14வது சூறாவில் 11வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உலகது அரசல்னா ருசுலம் என் கபலிக்க, நபியே உங்களுக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். ரசூல்லா பார்த்து எல்லாம் சொல்றான், நீ ஒரு தூதராக வந்திருக்கிற, உனக்கு முன்னாடி பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஜஅல்நாலஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً, அவங்களுக்கு வந்து மனைவி மக்களை ஏற்படுத்தியிருந்தோம், உனக்கு முந்தி தூதர்கள் அனுப்பியிருந்தோம், அவங்களும் பொண்டாட்டி பிள்ளைகளோட என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள். சொல்லிட்டு வமா கானல் ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது, ஐயத்தியபி ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் கிடையாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தெரிய அற்புதத்தை கொடுக்குறான், அவர் நினைச்சதை செய்ய முடியாது. கூட்டமாக வந்து எங்களுக்கு இது செய்யுங்க, அதெல்லாம் முடியாதுப்பா. அவன் எப்போ நாடுகிறானோ என்ன செய்ய சொல்றானோ அதைத்தான் செய்வோமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அல்லாஹ் தான் அது செய்கிறான், இவங்க வழியாக செய்கிறான். அவரே நினைத்து அவரே செஞ்சாதான் அவர் அற்புதம் செஞ்சார்னு அர்த்தம். அவரிடம் அற்புதம் நிகழ்கிறதே தவிர அவர் நினைச்சபடியெல்லாம் செய்ய முடியல. அல்ல நபிமார்கள் கொடுத்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமா இருந்தது என்று கேட்டால், அவர் விரும்புவதையெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு 20வது மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டான், விழுந்து சாவலை, அவன் செஞ்ச அற்புதமா அது? அவன் திட்டம் போட்ட செஞ்சான், விழுந்து அதிசயமா அவன் பொழைச்சிட்டான், எந்த ஒரு காயம் இல்லாமல் பொழைச்சிட்டான், இது அதிசயம்னு சொல்லுவோம். அந்த அதிசயத்தில் அவன் நிகழ்த்தினான்னு சொல்லுவோமா? நிகழ்த்தினா இன்னொருக்க குதின்னு சொல்லுவோம், இன்னொருக்க குதி பார்ப்போம். இன்னைக்கு குதிச்சு நீ ஒன்றும் இல்லாமல் ஆச்சுன்னா அல்ல அப்படி உனக்கு செஞ்சிருக்க, அருள் செஞ்சிருக்கிறான். அப்போ அவனே செஞ்சதா இருந்தால் எப்போ வேணாலும் செய்யணும், எப்போ கேட்டாலும் செய்யணும். அப்போ சில மனிதர்கள்ட்ட சில அதிசயமான காரியங்கள் நிகழுதா இல்லையா, அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க வழியாக அல்லாஹ் செஞ்சு காட்டுவான். அந்த மாதிரி தான் நபிமார்கள் செஞ்ச அற்புதம் இருந்துச்சே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்யலைங்கிறத 13வது சூறாவில் நபிமார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒமாக்கான் இல்லை ரசூலின், எந்த தூதருக்கும் கிடையாது ஐயத்தியபி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லா, அல்லாவின் அனுமதி இருந்தாலே தவிர ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் எந்த ஒரு நபிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அது 40வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உலகது அரசல்னா ருசுலம் மின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். மின்னுகும் மன் கசசன அழைக்க, அவர்களில் சிலருடைய வரலாறை உமக்கு சொல்லி இருக்கிறோம். எல்லா நபிமாருடைய வரலாறும் நம்ம சொல்லப்படலை, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படலை, குர்ஆன்லையும் சொல்லப்படலை, சிலருடைய வரலாறை சொல்லி இருக்கிறோம். ஓ மின்ஹும் மல்லம் நக்சுஸ் அழைக்க, சில நபிமார்கள் வரலாறை சொல்லாமல் விட்டிருக்கிறோம். சில நபிமார்கள் வரலாறை உமக்கு சொல்லி இருக்கிறோம், சில நபிமார்கள் வரலாறை சொல்லாமல் விட்டிருக்கிறோம். ஒமா கானலி ரசூலின்,
எந்த ஒரு தூதராக இருந்தாலும் தீபி ஆயத்தின் இல்லா பீதன் இல்லா, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர எந்த ஒரு அற்புதத்தையும் அவரால் கொண்டு வர முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த அற்புதத்தை கொடுக்குறான். எந்த மாதிரி கொடுக்குறான் என்று கேட்டால் அல்லாஹ் நாடும் போது அது செய்வார். அல்லாஹ் நாடியதை செய்வார். அல்லாஹ் நாடியது அல்லாத வேற காரியத்தை என்ன செய்ய மாட்டாரு, அவர் செய்ய மாட்டார் என்பதுதான் அற்புதத்துடைய முதல் கண்டிஷன். என்ன? அல்லாஹ் அனுமதிக்கணும். அல்லாஹ் சொன்னா தான் செய்ய முடியுமே தவிர கூட்டமாக திரண்டு 1,00,000 பேர் திரண்டு வந்து நீங்கள் இதை செய்யுங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்னாலும் செய்ய முடியாது. ஒரு நபி விரும்பினா செய்ய முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு காட்டிடுவோம், அப்படி செய்ய முடியுமான்னா முடியாது. அல்லாஹ் கேட்குறான்னு முறையிடலாம். அல்லாஹ் நாடி செய்யின்னு சொன்னால் அந்த காரியம் அவர்கிட்ட நிகழும். மனிதனால் செய்ய முடியாத அந்த காரியம் அவர்கிட்ட நிகழும். அவர் செய்ய மாட்டார், அவர்கிட்ட நிகழும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், ஏற்படுத்தியிருக்கிறான். அதுக்கு சான்றா சொல்வதாக இருந்தால் மூசா நபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்துருந்தோம். அதில் முக்கியமான அற்புதம் என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்க. எப்போதும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் உள்ள மக்கள் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் காடுகளில் வசிக்கிற மக்களாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் அசாவோட கைத்தடியோ தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க, மூசா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தின காலத்து மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவர்கிட்ட உரையாடுகிறான். மனைவியோடு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அங்கே வந்தவுடனே என்னப்பா மூசா எனக்கு நல்லா கூப்பிட்றான், நான் தான் இறைவன்கிறான். அவரோட நேரடியாக உரையாடுறான். உரையாடணும்னு கேட்குறான், உன் கையில் என்ன வச்சுக்கிற? அவர் சொல்கிறார், ஹே அசாய, என்னுடைய கைத்தடி, அதை கொண்டு நான் இலை பறித்து போடுவேன், ஆடு மாடுகளுக்கு நான் ஊண்டி கொள்ளுவேன், வேறு வேறு காரியத்தை நான் அதை கொண்டு நிறைவேற்றிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அத்த வக்குவ அலைஹா வஹசுபிஹா அலா கனமி ஒலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, இதில் இன்னும் பல தேவைகள் இதில் நான் செஞ்சுக்கிடுவேன் அவர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு, அப்படியா கைத்தடி தானே, அதுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லையில, சும்மா இலை பறிக்கிறதுக்கு தானே உதவும், இப்போ அதை கீழே போடு. அல்லாஹ் என்ன செய்வான், இப்போ கீழே போடுமா. கீழே போட்டோன்னே சீருகிற பாம்பை போல் அது மாறிடும், பாம்பாவும் மாறிடும். கைத்தடி தான், கையில் தான் கைத்தடி தான் வச்சிருக்கிறாரு. அதை தூக்கி போட்டவுடனே என்ன செய்யுது, பயங்கரமாக பாம்பா மாறு, பயந்து நடுங்குகிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதை பிடிச்ச உடனே சதம் இதுஹா சீரத்தகல் ஊழா, அதை பழைய நிலைக்கு நம்ம மாற்றிடுவோம். நீ போய் தைரியமாக கையில் எடு, கைத்தடியாக வரும், நீ கையில் எடுத்தால் கைத்தடியாக வந்துடும். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டினான். இந்த கைத்தடிக்கு பாம்பாக மாறக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுங்கிறத அவருக்கு செஞ்சு காட்டினான். காட்டின பிறகு அவர் ஃபிரௌன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, இறைவன் அந்த அத்தாட்சிகளை சொல்லி பேசுகிறார். நீ ஆதாரம் என்ன வச்சுக்கிறன்னா, இது ஆதாரம் என்று அது கைத்தடியை பாம்பா போட்டு காட்டுறாரு. அவன் என்ன செய்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். இதுதான் நிறைய பேர் நாங்கள் செய்வோமே, எங்கள் நாட்டில் இந்த மாதிரி சூனியக்காரங்க இருக்கிறாங்களே, எங்கள் நாட்டில் உள்ளவங்கள இந்த மாதிரி கைத்தை போட்டு என்ன செய்வாங்க, கைத்தடிகளையும் கைத்தையும் போட்டுட்டு பாம்பை மாற்றுவாங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு போட்டி வச்சுக்கிறோமான்னு அவனே கேட்குறான். வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த ஊரில் உள்ள மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சூனியக்காரர்கள் எல்லாம் அழைக்கப்படுறாங்க. தேதி குறிச்சாச்சு, மூசா நபி எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. போட்டி ஆரம்பமாகுது. ஆரம்பமானவுடனே அவங்க கேட்குறாங்க மூசாவை, போட்டி ஆரம்பிக்கிறோமே, நீ ஆரம்பிக்கிற நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? முதல்ல யார் ஆரம்பிக்கணும்னு இருக்குல்ல, அதுக்கு கேட்க டாஸ்க் போடலாம் இப்போ கிடையாது. அவங்க கருத்து கேட்டு செய்கிறது. நீ ஆரம்பிக்கிறே நான் ஆரம்பிக்கவா, இல்லை நீங்களே ஆரம்பிங்க. ஆரம்பித்தவொன்னு அவங்களுடைய கயிறுகளை போடுறாங்க, கைத்தடியை போடுறாங்க. அது பயங்காட்டுற அளவுக்கு பாம்புகளை போன்ற ஒரு தோற்றம் தருகிறது. பாம்பாக மாறலை, ஆனால் பாம்புகளை போன்ற தோற்றம் தருகிறது. தோற்றம் தந்தவன் என்ன செய்கிறாருன்னா, மூசா நபி நடுங்கி போகிறார், பயந்துடுறாரு. அவங்க செஞ்சது வித்தையை பார்த்துட்டு பயந்துடுறாரு. இப்போ கையில் கைத்தடி இருக்குதுல்ல, அந்த கைத்தடி ஏற்கனவே பாம்பை மாறி இருக்குதுல்ல, அதை தூக்கி போட்டிருக்கலாம்ல. ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது கையில் கைத்தடி இருக்கத்தான் செய்கிறது. போட வேண்டிய தேவையும் வந்துவிட்டது. வந்தாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் நடுங்கி நிற்கிறாரு. ஃபவுஜ ஷஃபி நப்சிஹி ஹீபத்த மூசா, மூசா உள்ளத்தில் பயத்திற்கு உள்ளானார். உடனே நாம் சொன்னோம், குல்நாளா தகஃப், பயப்படாத, இன்னக்கு அந்தலாலா, நீ தான் வெல்லப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு, அல்கி மாஃபி யமீனிக்க, உன் வலது கரத்தில் இருக்கக்கூடியதை கீழே போடு. கைத்தடியை வலது கையில் வச்சிருக்காரு. வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உன் கையில் உள்ள கைத்தடியை நீ கீழே போடு. போட்ட உன்னை தல்கஃபு மாசனவு, அவர்கள் செய்த வித்தைகளை எல்லாம் இது விழுங்கிவிடும். இன்னமா சனவு கைது சாகிரின், அவங்க செஞ்சது ஒரு சூனியக்காருடைய சூழ்ச்சி தந்துராது. அதனால ஒலா இப்ளிஹு சாஹிரு ஹைத்து அத்தா,
சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டார்கள், நீ தான் ஜெயிப்ப. அப்போ அவர் பயந்து நடுங்கினாரே தவிர எதிரிகள் செஞ்சு காட்டுற வித்தையை பார்த்து விட்டு பயப்படுறாரு. ஆனால் கைவசம் கைத்தடி இருக்குது, அது ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது. இப்போ போட்டால் ஆக மட்டும் நினைக்கக்கூடாது. அவர் மூசா நபி என்ன செய்யக்கூடாது, நம்மள்ட்ட கைத்து மந்திர கோல் இருக்கிறது, இப்போ நம்ம போட்டு பாம்பை மாற்றிடுவோம் அப்படி போட்டான்னு ஒன்று ஆயிருக்காரு. அவர் வெயிட் பண்ணுறாரு, யாரெல்லாம் நான் என்ன செய்யறது இப்போ. அல்ல என்ன செய்யறான், போடு. இந்த போடுன்னு சொன்னவொன்னு தான் அது மாறுது. அப்போ உண்மையில் இவர் என்ன செய்யலை, பாம்பாவெல்லாம் மாற்றலை. இவர் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இவரே செய்கிறதா இருந்தால் இவர் நினைக்கும் போதெல்லாம் செய்யணும், நினைச்சபடியெல்லாம் செய்யணும், நினைச்சதையெல்லாம் செய்யணும். அப்படி இருந்தால் தான் அவரே செஞ்சார். நபிமார்கள் செஞ்ச எந்த அற்புதமும் அவர்கள் வழியாக அல்லாஹ் செஞ்சானே தவிர, ஒருத்தன் செத்து போயிடுவாங்கிற நிலையில கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, சொந்தக்காரங்களாம் சொல்லிடுங்கன்ட்டாங்க. திடீர்னு பார்த்தா எழுந்து உட்காந்துருக்கிறான். காலையில் போய் பார்க்குற என்ன செய்யறான், பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். இது என்னென்னு அதிசயம் தானே இது. இந்த அதிசயத்தை அவனா நிகழ்த்தினா, அந்த நோயாளியை நிகழ்த்தினான்னு, அந்த நோயாளித்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். என்னன்னு எப்படி நினைச்சு அவனுக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது, நோயாளிக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அதிசயமான முறையில் அவன் என்ன செஞ்சிருப்பான், பிழைச்சி உட்கார்ந்துருப்பான். அப்போ இந்த காரியத்தை அவன் செஞ்சான்னு யாராவது சொல்லுவீங்களா? இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சாவுக்கு போயிட்டு கூட திரும்பி வந்துடுவார்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்னொரு அறுவாளையில் வெட்டி பார்ப்போமா? அப்படி செய்ய மாட்டேன். இவன் செய்யலை, இவனுக்கு அல்லாஹ் அருள் செய்ய நாடி இவன் மூலம் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறான். அல்லாஹ் தான் நிகழ்த்துகிறான். அந்த அதிசயத்தை சக்தியை அங்கே கொடுத்துட்டா இறைவனுடைய ஆற்றலை கொடுத்த மாதிரி ஆயிரும். கொடுக்க மாட்டாங்கிறான் அல்லாஹ். நான் போடுறேன், நான் சொல்லும்போது போடு, நான் சொல்லும்போது நீ போட்டீங்கன்னா அது பாம்பா மாறும்னா நான் தான் மாத்துறேன், நீ மாத்தலை. நீ மூசா அனுப்பிட்டு என்ன இல்லை பாம்பா மாத்துற, அந்த அற்புதம்ங்கிற சக்தி அவர்கிட்ட கொடுக்கப்படலை. நான் சொல்லும்போது நீ போட்டோன்னு பாம்பா மாறும்னா என்ன செய்யுது, அவன் தானே மாத்துறான். அப்போ இந்த மாதிரி தான் நடந்ததாக அந்த விஷயம் தான் 20வது சூறாவில் 68, 69 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 7வது சூறாவில் 117வது வசனத்திலையும் இதே விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபிரௌன் அவங்கள விரட்டிட்டு வர்றான், எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், கடைசியில் கொடுமைப்படுத்துகிறான். இனிமேல் இந்த ஊரில் வசிக்க முடியாது என்று மூசா நபியும் அவங்கள சேர்ந்தவங்களும் ஊரை விட்டு வெளியேறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மூசாவும் அவருடைய உம்மத்தாரும் ஓடிட்டாங்கன்னு தெரியுது. அப்போ படையெல்லாம் திரட்டிக்கிட்டு என்ன செய்யறான், பின்னாடியே அவன் விரட்டி கொண்டு வர்றான். இவங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தால் எதிரில் கடல், இந்த பக்கம் பின்னாடி அவன் பின்னாடி விரட்டிக்கிட்டு வர்றான், முன்னாடி கடல். இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது. திரும்பி போனால் அவன்கிட்ட மாட்டிக்கிடுவோம், அப்படி போனால் கடலில் விழுந்து செத்து போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தவன் என்ன செய்கிறாங்க மக்கள்லாம், யா மூசா இன்னால முதரக்கும், மூசாவே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்வாங்கன்னா, கல்லா இல்லை, நம்ம சிக்கலை, இன்னமாயி ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்போ ஏதாவது வழிகாட்டுவான், இந்த நேரத்திலும் எனக்கு வழிகாட்டுவான்னு சொன்னார். என்ன சொல்லலை, அதே போய் நான் மந்திரக்கோள் இருக்குல்ல, நான் தான் கைத்தறி வச்சுக்கிறேன்ல, அதை வச்சு நான் கடலை அப்படி சொல்லலை. அவர் என்ன செஞ்சார், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாச்சும் வழிகாட்டுவான். அப்பற்ற அந்த இடத்துல அற்புதம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு, கண்டிப்பாக செஞ்சு ஆகணும், அவங்கள காப்பாற்றி ஆகணும். அதுக்குரிய அந்த சாதனம் கையில் இருக்கிறது, அந்த கைத்தறி கையில் இருக்கிறது. எந்த கைத்தறினால கடலில் அடித்து கடல் 2ஆக பிளந்துச்சோ அதெல்லாம் இருந்துச்சு. அவர் அப்படி நம்பவே இல்லை, அடித்தா பிளந்திருக்காது. அவராக அந்த கைத்தறியை கொண்டு அடித்தாருன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. அல்ல என்ன வெயிட் பண்ணுறா, என்ன இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு வழி காட்டுவான், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு சொன்னவன தான் என்ன செஞ்சோம்னா, ஒரு நீ அடி, அந்த கடலில் அடி, ஃபல்ரிபுலஹும் தரீகன் ஃபில் பஹரி யபஸா, கடலில் ஒரு காய்ந்த ஒரு பாதையை நீ ஏற்படுத்துவீராகன்னு சொன்னோம். அது மாதிரி அவர் செஞ்சார் என்று குர்ஆனில் 20:77 வசனத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி ஃபௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அனுரிபி அசாக்கல் பஹர, உன் கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த கடலில் ஒரு அடிப்பீராக. எதுக்க கடலே பின்னாடி எதிரி கைத்தடியினால கடல் அடிக்க சொல்றான். அடிச்ச உடனே ஃபன் பழக்க, அந்த கடல் பிளந்தது. இப்போ காண குள்ளு ஃபிருக்கின் கத்தவுதில் அது, ஒவ்வொரு பிரிவும் பெரிய மலை, உயர்ந்த மலையை போன்ற அளவுக்கு நெஞ்சு 2 பிளவுகளாக மாறி நடுவில் பாதை விட்டுச்சு, காய்ந்த பாதை ஏற்படுத்தி என்றெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 26, 63. அப்போ இந்த இடத்துல ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் அவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்தில் அந்த அற்புதம் செய்ய வேண்டிய தேவையும் ஏற்பட்டு விட்டது. அவருக்கு சக்தி இருந்தால் அது செஞ்சு காட்டணும்ல. அவர்
அவருக்கு சக்தி இருந்தால் சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு கடமை ஒரு மனுஷனுக்கு. அவருக்கு சக்தி இருந்தால் அதை சொல்லியிருக்க மாட்டார். என்ன செஞ்சார்? எனக்கு தெரியாதுப்பா, இறைவன் இருக்கிற என்னை கைவிட மாட்டான், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். அப்போ நாம் அடிக்க சொன்னோங்கிறான்ல. அப்போ மூசா கடலை பிளக்கலை, மூசா மூலமாக அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். மூசா நபியின் மூலமாக அல்லாஹ் நினைக்கும் போது அதை செஞ்சு காட்டி அவங்களை காப்பாற்றினானே தவிர மூசா நபி அவர்கள் கடலை பிளக்கவில்லை, அவங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினான்றது அர்த்தம். அதே மாதிரி மக்கள்லாம் தாகமாக இருக்குது, தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வறண்ட பகுதியில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கையில் வந்து கைத்தடி இருக்கிறது, அந்த கைத்தடியை கொண்டு தண்ணியை உண்டாக்கலாமா இல்லையா? நாம் சொன்னோம், இது சஸ்கா மூசாலி கௌமிகி குல் நதிரிபி அசாக்கல் ஹஜர், உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த பாறையில் அடிப்பீராக. அடித்தவொன்னே தண்ணி பீரிட்டு அடிக்கிறது. அந்த கையில் கைத்தடி இருக்கிறது, அது அடித்தா தண்ணி வருமாண்டா வராது. மூசாவை அடித்தால் வராது. அல்லாட்டு அந்த ஆர்டர் வந்தவன் அடித்தவன் அது வருகிறது. அப்போ அல்லாஹ் அற்புதத்தை நபிமாரில் கொடுக்குறான் என்று சொன்னால் எப்படி கொடுக்குறான் என்று கேட்டால், அவன் சொல்லும் பொழுது அவர்கள்ட்ட நிகழ்த்தி காட்டுகிறான். அவர்கள் மூலம் அல்லாஹ் நிகழ்த்துறானே தவிர அந்த நபிமார்களை நிகழ்த்தினார்கள் என்ற அடிப்படையில் அற்புதம் கொடுக்கப்படவே இல்லை. இன்னும் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் எந்த நபிமார்கள் கொடுத்தான், அது எந்த மாதிரி கொடுத்தான் என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு வந்து நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு. என்ன நிகழ்வு என்று சொன்னால், ஒருத்தன் வந்து வங்கியில் போய் கடன் வாங்கியிருக்கான். சேலத்தில் நடந்த சம்பவம். பேங்கில் கடன் வாங்கிட்டான். கடன் வந்து 52 வாரத்தில் கட்டுவதாக சொல்லி கடன் வாங்கிட்டான். 2-3 வாரம் அவர் கட்ட முடியல. கட்ட முடியலன்ற உடனே வங்கி அதிகாரிகள் வீட்டுக்கு வர்றாங்க. அவன் இல்லை, அவன் மனைவி இழுத்துட்டு போயிட்டாங்க. கடன் வாங்கின பொண்டாடி இழுத்துட்டு போய் கடனை தந்துட்டு மனைவி மீட்டிட்டு போ. மனைவி அடமானம், வீட்டில் இருக்கிற மனைவியை கூட்டிக் கொண்டு பேங்கில் வச்சுக்கிட்டு, உன்னுடைய மனைவி வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தர வேண்டிய கடனை வந்து நீ வந்து என்ன செய்ய அடைச்சிட்டு அந்த மனைவியை மீட்டு கொண்டு போங்கிறாங்க. இது பெரிய சட்ட செய்யக்கூடாது. கடனுக்காக எழுத்துட்டு போகிற பெரிய பயங்கரமான குற்றம் இது. அவன் இதை விவரம் தெரிஞ்சவனாக இருப்பாமல் இருக்கு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையாக அதிகாரிகள் எச்சரிக்கை பண்ணி அந்த மனைவி அனுப்பி விட்டாங்க. அப்போ இந்த வங்கியில் போய் கடன் வாங்குகிற ஒரு விஷயத்தில், கடனை வசூலிக்கிற விஷயத்தில் இது ரொம்ப உச்சகட்டமான கொடூரம். கடன் அது வாங்கினாங்க, டிராக்டர் பிடிக்கிட்டு பார்த்துருக்குறோம். கடன் வாங்கினான்னு சொல்லி கதவை பிடிக்கிட்டு போயிடுவாங்க, அதை பார்க்குறோம். கடன் வாங்கினவனுக்கு பலவிதமான தொந்தரவுலாம் கொடுக்குறாங்க. இந்த வட்டிக்கு மாற்ற எல்லாருமே பைத்தியக்காரத்தனமாக அதை போய் மாட்டுறாங்க. அதே நேரத்தில் பல ஆயிரம் கோடி வாங்கினவன்லாம் நாட்டை ஓடி போயிடறான். பல லட்சம் கோடிகள் கடன் வாங்கினவன்லாம் என்ன செய்யறான்? தப்பிச்சு போகிறான். இவங்களுடைய தயவோடு இவங்களுடைய உதவியோடு போகிறான். பல லட்சம் கோடிகளை வந்து அரசாங்கம் தள்ளுபடியெல்லாம் செய்கிறான். ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு என்ன செய்கிறான்டா, மனைவி இழுத்துக்கிட்டு போய் கடனை கொடுத்துட்டு மீட்டுக்குன்னு சொல்கிறதா எங்கேயா நடந்திருக்குமா உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையாவது இந்த வங்கிக்காரங்க எந்த மாதிரியான கொடூரர்கள், அந்த வட்டி வாங்கினா அந்த கொடூரம் தன்மை வந்துடும். இந்த வட்டியில் விழுந்தவனுக்கு என்ன வந்துடும்னு சொன்னால் மகா கொடூரமானவர்களாக அவங்க மாறிடுவாங்க, மிருகமாக மாறிடுவாங்க, எந்த ஒரு மனிதத்தன்மை அற்றவர்களாக மாறிடுவாங்க என்பதற்கு ஆதாரம் என்ன? கடன் வாங்கினா கடனை கேளு, வசூல் பண்ணு, இல்லாட்டி என்ன செய்யணுமோ அதுக்குரிய சட்டம் இருக்கா இல்லையா? நீங்கள் கொடுக்குற நாட்டிலே கூட அதுக்கு கடன் வசூலிக்கிறது ஒரு சட்டம் இருக்குல்ல. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு செய்யாமல் மனைவி இழுத்து கொண்டே வச்சுக்கிட்டு நீ கொடுத்துட்டு மீட்டிட்டு போன்னு சொல்வானே. ஆனால் அப்போ என்ன மாதிரி போய் கொண்டிருக்கிறது? அந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பார்க்கணும். அதனால் வட்டியில் போய் கடனில் போய் மூழ்கிறாதீங்க. இந்த வங்கியில் வந்து அட்டாவடியும் ரவுடித்தனமாக வந்து என்ன செய்கிறாங்க, சாதாரண மக்கள்கிட்ட அந்த கடன்களை வசூலிக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த தகவலை பதிவு செய்து கொள்கிறோம்.